ஹாய் எல்லாருக்கும். என்னடா அது மீனா எப்பயும் கரண்டியும் கையுமா சுற்றிக்கிட்டு திரிவா, இப்போ என்ன துணிமணியோடு நிற்கிறா அப்படின்னு பார்க்குறீங்க. கரெக்டாக நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் வீட்டிலே வச்சு ட்ரெஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போதைக்கு ஆன்லைன் கொண்டு வரல, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் நான் சேல் பண்ணணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது நிறைய பேர் ட்ரெஸ்ஸுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இல்லையே அந்த மாதிரி மெசேஜ் எதுவும் கமெண்ட்டில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. நல்லா ஊற்று பாருங்கள், ட்ரெஸ்ஸுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காக இந்த காட்டன் சாரீ கொண்டு வந்திருக்கேன். இந்த காட்டன் சாரீ நார்மலாக நான் 385 ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆடி ஆஃபருக்காக, அதுவும் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சேலுக்கு கொண்டு வரதுனால ரொம்ப சீப்பாக கொண்டு வந்திருக்கேன். சிங்கிள் சாரியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாரியோட ரேட்டு 280 ருபீஸ். இதுவே நீங்கள் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சாரியோட ரேட் 250 ருபீஸ் மட்டும்தான். ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும். நான் இப்போ எல்லாமே காமிக்க முடியாது வீடியோவில், குறிப்பிட்ட ஒரு 2-3 டிசைன் மட்டும் காமிக்கிறேன். மிச்சத்தை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா, காட்டன் சாரி வேணுன்றவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுவேன். ஆடி மாதம் கண்டிப்பாக இந்த சாரி உங்கள் வார்ட்ரோபில் இருந்தே ஆகணும், இல்லைன்னா மாரியாத்தா கோச்சுக்கிறோம். என்னடி இது? அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், நீங்கள் என்கிட்ட சாரீ வாங்குவீங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியலை. 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதுக்காண்டி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸே நான் சாரீ ஏதாச்சும் காமிச்சேன்னா இதெல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்டில் இருக்குது, இப்போ இதை போய் விற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்பாங்க. இதுன்னு இவ்வளோ கூட இருக்குது, அந்த கடையில் ரொம்ப கம்மி அப்படின்பாங்க. பெரிய கடைகளில் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் பார்கெயின் பண்ணாமல் அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதுவே நம்ம ஒரு சாரியை கொடுத்தோம்னா இதுன்னு இவ்வளோ சொல்கிற, குறை நான் தானே, எனக்கு குறைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரேட்டை ஃபுல்லாக குறைச்சிருவாங்க. இல்லை இதுக்கு மேலே குறைக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது எனக்கு அப்படி சொல்லிட்டா கூட கோச்சுக்குருவாங்க. அந்த மாதிரி கோச்சுக்கிட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசாமல் கூட இன்ன வரைக்கும் இருக்காங்க. அதனால் தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணும்போது தெரியாதவங்க நீங்கள் எப்படி என்கிட்ட நம்பி வாங்குவீங்க? சும்மா வீடியோவில் பார்க்குறோம், இதை நம்பி நம்ம எப்படி வாங்குறது? நிறைய பொட்டிக்ஸ் வந்துருச்சு, பக்கத்துலேயே நிறைய பெரிய பெரிய கடைகள் வந்துருச்சு. அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வாங்குவீங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால தான் நான் இத்தனை நாளாக ஆன்லைனில் காமிக்காமே இருந்தேன். சரி யாராவது நம்மள்ட்ட வாங்கினாலும் வாங்குவாங்க நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம்.